ஒளிரும் ஒரு கடல் குகையில் மிகச் சற்று பயந்த சுபாவமுள்ள ஆக்டோபஸ் கிளேண்ட் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மகன் டாசில் முழுக்க முழுக்க டிஸ்கோ பந்து போல ஒளி வீசும் குட்டி ஆக்டோபஸ். டாசிலுக்கு பள்ளிக்குப் போகும் முதல் நாள். அதனால் கிளேட் கடலில் இதை தவிர்க்கணும், அதை செய்யக்கூடாது என்று எல்லா ஆபத்துகளையும் பட்டியலாக சொல்லிக் கொண்டே இருந்தான். பள்ளியில் சில மீன்கள் டாசிலை கிண்டல் செய்தன, பயந்த குட்டி என்று. அதனால் தைரியமாக பயமூட்டும் சாண்டி அபிஸ் என்ற இடத்துக்குப் போகிறேன் என்று டாசில் ஒரு சவால் ஏற்றுக்கொண்டான். பயத்தால் டாசில் இன்னும் அதிகமாக ஒளிர்ந்தான். அந்த ஒளி பொருட்களை சேகரிக்கும் பர்னபி என்ற உயிரின் கவனத்தை ஈர்த்தது. மென்மையான குமுழி வலையில் டாசிலை பிடித்துக் கொண்டான். இதை எல்லாம் கிளேட் பார்த்துவிட்டான். அப்போது எப்போதும் ஸ்னாப் ஸ்னாப் என்று சத்தம் போடும் சுறுசுறுப்பான பிஸ்தலிரால் ஸ்னாப்பி வாங்க போகலாம் என்று கிளிண்டை உற்சாகப்படுத்தினான். முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்தான் கிளேட். பயம் இருந்தாலும் ஸ்னாப்பி பக்கத்தில் இருந்ததால் தைரியம் வந்தது. அவர்கள் சின்னச் சுழலும் நீரோடையில் பயணம் செய்தார்கள். அங்கே எப்போதும் மறந்துவிடும் காற்று நிரம்பிய 2 பார்மீன்களும் நண்பர்களாக சேர்ந்தன. ஒரு பழைய கப்பல் சிதைவில் லுட்விக் என்ற லாப்ஸ்டரை சந்தித்தார்கள். அவன் பேசுவது எல்லாம் ஒரு முதிய அரசன் மாதிரி ஜானமாக இருந்தது. இருட்டான ஒரு பள்ளத்தாக்கில் கிளேட் தனது ஒளியை பயன்படுத்தி குட்டி ஆங்லர் மீன்களோடு விளையாடினான். பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. சந்தோஷமாக குதிக்கும் ஜெல்லி மீன்களின் மீது அவர்கள் துள்ளி துள்ளி சென்றார்கள். அது முழுக்க ஒரு திராம்போலின் விளையாட்டு மாதிரி இருந்தது. அப்போது புத்திசாலியான ஸ்டைலான டம்போ ஆக்டோபஸ் ஒருத்தி கிளிண்டுக்கு ஒரு மந்திர முத்து கொடுத்தாள். அதில் ஒளியை சேமிக்கலாம். திடீரென்று மெதுவாக நடக்கும் மானாட்டீஸ்களோட ஒரு ஜாலி டான்ஸ் பார்ட்டிக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். பயமூட்டும் பழைய வலைகள் தொங்கிய காடை கிளேட் தைரியமாக வழிநடத்தி அனைவரையும் கடத்தினான். அப்போது ஒரு வரைபடம் கிடைத்தது. டாசில் மெரினாவில் இருக்கும் பர்னபியின் படகில் இருக்கிறான் என்று தெரிந்தது. ஒரு விளையாட்டு மனசுள்ள குட்டி திமிங்கலம் அவர்களை முழுங்கி அடுத்த நொடி அச்சு என்று தும்மி இலக்கிற்கு இன்னும் அருகில் விட்டது. மெரினாவில் பொக்கிஷங்கள் ஒட்டிய ஒரு புத்திசாலி மீன் ரகசிய குழாய் ஒன்றை காட்டியது. அந்த படகுக்குள் இருக்கும் குழாய்களில் சுழன்று சுழன்று வேகமாக அவர்கள் பயணம் செய்தார்கள். இறுதியில் ஒளி மங்கிய சோகமாக இருந்த டாசிலை கண்டார்கள். அவன் மற்ற பிடிபட்ட கடல் உயிர்களோடு ஒரு தொட்டியில் இருந்தான். கிளேட் உடனே ஒரு புத்திசாலி திட்டம் போட்டான். எல்லாரும் சேர்ந்து தான் டாசிலை மீட்போம். கிளேட் திடீரென்று எல்லா ஒளியையும் அணைத்தான். அங்கெல்லாம் இருட்டு, சிரிப்பு, குழப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாரும் குழாய்களுக்குள் தப்பிச் சென்றார்கள். பர்னபி பின்னாடி துரத்தினான். ஒரு பூட்டிய வடிகாலில் கிளேட் தன் மென்மையான உடலைச் சுருக்கி சின்ன துளைகளில் நுழைந்து அனைவரையும் விடுவித்தான். பிளாஸ் என்று திறந்த கடலுக்குள் வந்தார்கள். அங்கே ஒளிரும் சந்தோஷமான மீண்டும் சேர்க்கை. வீட்டுக்கு திரும்பும் பயணம் ஒரு பெரிய ஜாலியான பேரணியாக மாறியது. எல்லா புதிய நண்பர்களும் சேர்ந்தார்கள். முழு பவளப்பாறையும் கொண்டாடியது. கிளேட் ஒரு ஹீரோ ஆனான். டாசில் தனது ஒளியை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். இப்போது எல்லாரும் கிளிண்டின் குகையில் கூடிச் சேர்ந்து அந்த பெரிய சாகசக் கதையை கேட்கிறார்கள். இப்படியே டாசிலின் ஒளி எல்லோருக்கும் பிரகாசிக்கிறது. கிளிண்டின் தைரியம் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படும் கதையாக மாறியது. Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share, and hit the bell icon. Subscribe, share, hit the bell. Like, subscribe, share, comment.